தினமொரு வசனம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 2வது வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். நண்பர் ஒருவர் இன்னொருவரோடுள்ள கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சுமார் 15 வருடங்கள் மிகவும் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த 15 வருட காலமும் உண்மையும் நேர்மையுமாய் இவர் நடந்து கொண்ட விதங்கள் இவரை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதற்கு போதுமானதாக இருந்தது. ஆயினும் மற்றவர் இவரை முழுமையாக நம்பிவிடவில்லை. இத்தனை ஆண்டுகள் உண்மையும் உத்தமமாக செயல்பட்டும் தன்னை ஒரு நம்பத்தக்க நபராக மற்றவர் எண்ணாமல் போனதை கண்டு இந்த நபர் சோர்ந்து போனார். உண்மையும் உத்தமமுமாய் செயல்பட்டு என்ன பிரயோஜனம் என்று கேட்க ஆரம்பித்தார். சில நேரங்களில் நம்முடைய நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் நல்ல நடத்தைகளும் பிறருடைய அபிமானத்தையும் நற்சாட்சியையும் பெற்று தராமல் போய்விடுவது உண்டு. நம்முடைய நல்ல விதமான வாழ்க்கை முறைக்கு எதிர்பார்த்த விதமான நற்பலன்கள் கிடைக்காமல் போவதுண்டு. எனவே சிலர் நற்குணங்களை விட்டு பின்வாங்கி விடுகின்றனர். உண்மைக்கும் நேர்மைக்கும் பயனில்லை என்று எண்ணி விடுகின்றனர். நாம் சரீரத்தை சுத்தமாக வைக்கின்றோம், சுத்தமான உடைகளை உடுக்கின்றோம், சுத்தமாக வீட்டை பராமரிக்கின்றோம். ஆனால் அந்த சுத்தமான நமது நிலையை பிறர் கண்டு கொள்ளவில்லை என்பதற்காகவோ அதற்கு விசேஷ பலன்கள் கிடைக்கவில்லை என்பதற்காகவோ சுத்தமாய் இருக்கும் பழக்கத்தை விட்டு விடுவோமா? ஏனென்றால் சுத்தமாய் இருப்பது என்பது நமக்கு ஆரோக்கியமானதும் திருப்தியை தருகின்ற ஒன்றுமாகவும் இருக்கின்றது. யோசேப்பின் உண்மையான வாழ்க்கையை அவனுடைய சகோதரர்கள் மதிக்கவில்லை. அந்த உண்மைக்கு உரிய பலன் போத்திபாரின் வீட்டில் கிடைக்கவில்லை. சிறைச்சாலையிலும் அவனுடைய உத்தமத்திற்கு எதிர்பார்த்த நல்ல பலன் எதுவும் கிடைக்கவில்லை. ஆயினும் அவன் உண்மையிலும் உத்தமத்திலும் உறுதியாயிருந்தான். ஏனென்றால் அது அவனுக்கு நலமானதும் திருப்தியை தருகிறதும் தேவனுக்கு பிரியமானதுமான ஒரு நல்ல வாழ்க்கை முறை கொள்கையாக இருந்தது. நற்குணங்களும் நல்ல நெறிமுறைகளும் பிறரிடமிருந்து விசேஷ பலன் எதையும் பெறாமல் போனாலும் கூட அவைகள் நமக்கு நலமானவைகள். அவைகளால் தேவனிடமிருந்து நமக்கு நிச்சயமான நற்பலன்கள் உண்டு. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.